Hello guys, welcome to my YouTube channel Soofi'SDiary. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to become a chief cook of a ship. வாங்க பார்க்கலாம். ஸோ கப்பலில் சீஃப் குக்கு எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி கேலின்னா என்ன, அங்கே எத்தனை பேர் வேலை செய்வாங்க, அவங்களுக்குள்ள ஒர்க்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்குள்ள ரேங்க்கு அண்ட் சேலரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கேலின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிச்சன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லியிருப்பேன். கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு சமையல் அறை. கப்பலில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஃபுட்டு வந்து தயார் பண்ணி கொடுக்குற இடம். அப்படி இல்லைன்னா பேசஞ்சர் ஷிப்பில் பயணிகளுக்கு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குற இடம். அதை தான் டெக்னிக்கல் டேர்மில் வந்துட்டு கேலின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கேலியில் எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் ஆன் போர்ட் அ ஷிப்புன்னு சொல்லுவோம். ஸோ கார்கோ ஷிப்பை எடுத்துட்டிங்க அப்படின்னா 25 to 30% தான் வந்துட்டு க்ரூஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 குக் தான் இருப்பாங்க. அதுவே பேசஞ்சர் ஷிப்பில் வந்து 5,000 to 6,000 பீப்புள் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஓஷன் கோயிங் க்ரூஸ் லைனர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அங்கே வந்துட்டு 5,000 பீப்புளுக்கு ஃபுட்டு ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணணும்னா நிறைய குக்ஸ் தேவைப்படும். ஸோ அப் டு 100 to 300 குக்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்கோ ஷிப்பில் கேலின்னு சொல்லுவோம். கேலியில் வந்துட்டு ஒரு 3 பீப்புள் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு குக்கு இல்லை சீஃப் குக்குன்னு சொல்லுவோம், செகண்ட் குக்கு இல்லை ஸ்டீவர்டுன்னு சொல்லுவோம், அண்ட் ஜென்ரல் சர்வீஸ் மேன் ஒருத்தர் இருப்பார். சம் ஷிப்ஸில் வந்துட்டு 2 பேர் தான் இருப்பாங்க. சீஃப் குக் ஒருத்தர் இருப்பார் அண்ட் ஸ்டீவர்டு இருப்பாங்க. ஸோ சீஃப் குக்கோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுட்டு, ஈவினிங் டின்னரு அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்துட்டு அவங்க மெனு ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருந்து அண்ட் ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபுட்டு இன்றைக்கி வந்து இந்த மெனு தான், இன்றைக்கி வந்து சிக்கன் ஆக்க போகிறேன், இன்றைக்கி வந்து பீஃப் ஆக்க போகிறேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு இதெல்லாம் நான் ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்க. ஏன்னா ஷிப்பில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டி இருப்பாங்க. ஒரு சில ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பினோஸ் அதிகமாக இருப்பாங்க, சில ஷிப்பில் வந்து இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க, சில ஷிப்பில் வந்துட்டு டேனிஷ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கு தேவையான ஃபுட்டை வந்து தனித்தனியாலாம் வந்துட்டு அந்த கார்கோ ஷிப்பில் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க மாட்டாங்க. ஒரு காமனான ஃபுட்டை வந்துட்டு 2 பேருக்கும் பொதுவாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஷிப்பில் வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபிலிப்பினோஸ் இருக்காங்க அப்படின்னா இந்தியன்ஸ் அண்ட் ஃபிலிப்பினோஸ் மேக்ஸிமம் ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ ரைஸ் வந்து டெய்லி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அது போக சிக்கன் கிரேவி பண்ணி வைப்பாங்க. ஃபிலிப்பினோ ஸ்டைலில் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க, இந்தியன் ஸ்டைலில் இன்னொரு நாளைக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜாப் இருக்கும். செகண்ட் குக்கோட வேலை என்னென்னா இந்த ஆனியன் கட் பண்ணி கொடுக்குறது, இந்த டொமேட்டோ கட் பண்ணி கொடுக்குறது, பேசிக்காக ஒரு அசிஸ்டண்ட் தான். ஸோ சீஃப் குக்குக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக ஸ்டூவர்ட் இல்லை செகண்ட் குக்குன்னு சொல்லக்கூடியவர் இருப்பார். ஸோ இவங்க வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ப்ளஸ் இவங்களுடைய வேலை என்னென்னா கேலிங்கிற சொல்லக்கூடிய கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் மெஸ் ரூம், டைனிங் ரூமை வந்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறது வந்துட்டு ஸ்டூவர்டோட வேலை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூவர்டு வந்துட்டு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. கேபின்ஸு க்ளீன் பண்ணுவாங்க. ஆஃபீஸர்ஸ் கேபின்ஸை வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஸ்டூவர்டோட வேலை. ஸோ சம் ஷிப்பில் வந்துட்டு 3 பேர் இருப்பாங்க, சீஃப் குக் அண்ட் ஸ்டூவர்ட், அண்ட் தேர்டு வந்துட்டு ஜென்ரல் சர்வீஸ் ஆர் ஜென்ரல் ஸ்டூவர்ட் மேன்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஷிப்பில் வந்துட்டு ஸ்டூவர்ட் வந்துட்டு க்ளீனிங் வேலையில் இருக்க மாட்டார், ஒரு அசிஸ்டண்ட்டாக சீஃப் குக்குக்கு இருப்பார். தேர்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் சர்வீஸ் ஆர் ஜென்ரல் ஸ்டூவர்டுன்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பேசஞ்சர் ஷிப்பில் எத்தனை குக் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 300 குக்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேங்க்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாப் லெவலில் இருக்கிற வந்துட்டு மேஜர் சீஃப் குக்குன்னு சொல்லுவோம், இல்லை ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் சீஃப் குக் ஃபார் கேலி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் சீஃப் குக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஃபஸ்ட் குக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் குக் அண்ட் தேர்ட் குக் அண்ட் பார்ட்டி ஷெஃப்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து பார்ட்டிக்கே எக்ஸ்க்ளூசிவாக பார்ட்டிக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு குக்காக இருப்பார். ஸோ க்ரூஸ் லைனர்னு எடுத்துட்டிங்கன்னா 1 டேக்கு வந்துட்டு 12,000 to 18,000 ஃபுட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். க்ரூஸ் லைனரில் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் டின்னர் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள், இப்போ காலையில் மார்னிங் வந்துட்டு ஒரு 100 குக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு, லஞ்ச் வந்துட்டு இன்னொரு 100 பேர் பண்ணுவாங்க அண்ட் டின்னர் வந்துட்டு இன்னொரு 100 பேர் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சீஃப் குக்ஸ் ஆர்டர். டாப் லெவலில் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து மெனு இதை தான் நீங்கள் வந்து குக் பண்ணணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சீஃப் கிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீஃப் குக்கு, செகண்ட் சீஃப் குக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு குக் அண்ட் செகண்ட் குக் அண்ட் தேர்ட் குக் அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து டைரெக்டாக இருக்கும்.
நீ அது பண்ணி நீ இது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீ எக் ரெடி பண்ணு, நீ சிக்கன் ரெடி பண்ணு, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜாப் வந்து இருக்கும். ஸோ பெர் வீக் இப்போ 7 டே க்ரூஸ் லைனரில் நீங்கள் போகிறீங்க, ஒரு 7 டே வந்து ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா இந்த 7 டே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து 24 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும். ஏன்னா 24 ஹவர்ஸும் மக்கள் அந்த பீப்புள் ட்ராவலர்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேலரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் கார்கோ ஷிப்பில் ஒரு குக்காக ஜாயின் பண்ணுறீங்க, ஸ்டூவர்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 இந்தியன் ருபீஸ்லேருந்து 70,000 வரைக்கும் கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு சீஃப் குக்காக ப்ரொமோஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் பெர் மந்த் வந்து சேலரி கிடைக்கும். ஸோ பேசஞ்சர் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சேலரி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு 300 குக்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் அவங்க சேலரி கொடுக்கணும். நீங்கள் வந்து பேசிக்காக அதில் வந்து நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. கார்கோ ஷிப்பில் மாதிரி ஒரு 2 to 3 ரேங்க்ஸ் இல்லை. இதில் வந்துட்டு நிறைய ரேங்க்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருக்கும். 30,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து அப் டு 8 lakhs வரைக்கும் சீஃப் குக் வந்து சேலரி வாங்குவார். ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கவங்க வந்துட்டு 8 lakhs வரைக்கும் சேலரி வாங்குவாங்க. ஸ்டார்டிங்கில் 30,000லேருந்து 1 lakh and 2 lakh 5 lakh இந்த மாதிரி கூடிக்கிட்டே அவங்களுக்கு போகும். ஒவ்வொரு ரேங்க்ஸ் வந்து ப்ரொமோஷன் வாங்கும்போதும் சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபைனலி நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சீஃப் குக்காக ஆகிட்டீங்க அப்படின்னா 8 lakhs வரைக்கும் சேலரி வாங்கலாம். சொல்ல போனால் நீங்கள் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், மரீன் இன்ஜினியரிங் படித்து கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறத விட எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் குக்கிங் வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாபு. நீங்கள் சாப்பிடவும் செஞ்சுக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் குக்கும் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்து 8 lakhs வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே ஹோட்டல் ரெசார்ட்டில் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ஷிப்பிங்கில் எல்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வேலை இருக்குது. சரிப்பா, ஷிப்பில் வேலைக்கு போகணும் அப்படின்னா குக்காக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக பேசிக்காக நீங்கள் குக்காக ஷிப்பில் வேலைக்கு சேரணும் அப்படின்னா உங்களுக்கு ஹவு டு குக் யூ ஷுட் நோ, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு குக் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே போதும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் எடுத்து படிக்கலாம். நார்மல் பிஎஸ்சி கேட்டரிங் கோர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பிஎஸ்சி கேட்டரிங் கோர்ஸ் பண்ணலாம். 3 years கோர்ஸ் தான். இதில் வந்துட்டு உங்களுக்கு 5 to 6 lakhs வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஎஸ்சிக்கு சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, பிஎஸ்சி கேட்டரிங் கோர்ஸ் 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, மரீன் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஷிப்பை பற்றி ஒரு ஸ்பெஷலாக ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது நீங்கள் மரீன் கோர்சஸ் எங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது வந்து 2 months கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி கேட்டரிங் முடிச்சிட்டிங்க, 12th முடிச்சிட்டிங்க, பிஎஸ்சி கேட்டரிங் முடிச்சிட்டிங்க, அண்ட் தென் மரீன் ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸ் வந்து 2 months கோர்ஸ் பண்ணணும். இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஒரு ஹோட்டலில் இல்லை ஒரு ரெசார்ட்டில் இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயாவது வந்து நீங்கள் 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரூஸ் லைனரில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து ட்ரெயினியாக போட மாட்டாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 5,000 பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணணும், ரெடி பண்ணணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய்ட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்காக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஷிப்பிங் லைனில் வந்து வேலைக்கு எடுப்பாங்க. அதுவே நீங்கள் கார்கோ ஷிப்பில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் 25 to 30 people வரைக்கும் க்ரூஸ் இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து வாய்க்கு ருசியாக நீங்கள் சமைச்சு போடணும். அப்படி சமைச்சு போடலை அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க, டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்கை தான் வந்துட்டு கார்கோ ஷிப்பிங் லைன்லேயுமே எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து 2 years வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஷிப் குக் லைசன்ஸ் வந்து எடுக்கணும். அண்ட் சிடிசின்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இது எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே வாங்குறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு மரீன் காலேஜில் போய்ட்டு இல்லை ஒரு சென்டரில் வந்துட்டு மரீன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சென்டரில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து கம்மியான ஃபீஸ் தான் வாங்குவாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க.
ஸோ ஷிப் குக் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அண்ட் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறது ஷிப்புக்கு தேவையான STCW கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி 2 வீடியோவில் மென்ஷன் பண்ணிப்பேன். சேஃப்டி ஆஃப் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் அண்ட் வாட்ச் கீப்பிங். ஸோ ஃபயர் வந்துருச்சுன்னா எப்படி வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறது அண்ட் லைஃப் சேவிங் அப்ளையன்சஸ்னால் என்ன, ஷிப்பு மூழ்க போகுது, ஷிப்பில் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது எப்படி எஸ்கேப் ஆகுறது, மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டு ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னா எப்படி ஹெல்ப் பண்ணுறது, முதலுதவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த STCW கோர்ஸில் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் கோர்ஸ். இவ்வளோ தான். இது நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஷிப்பிங் கம்பெனிக்கு போய்ட்டு அப்ளை பண்ணணும். உங்களுக்கு குக்காக கொடுப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டியூவர்டாக தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் அங்கே போய்ட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது வந்துட்டு கார்கோ ஷிப்பிங் லைனில் சொல்கிறேன். கார்கோ ஷிப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். ஒரு 2 to 5 இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் சீஃப் குக் ஆகிடலாம். உங்களுக்கு வந்து சேலரி வந்துட்டு 1.5 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்கும் சீஃப் குக்கு வந்து சேலரி கிடைக்கும் கார்கோ ஷிப்பில். இதுவே நீங்கள் பேசஞ்சர் ஷிப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரேங்க்லேருந்தும் நீங்கள் தாண்டி சீஃப் குக் ஆகிறதுக்கு ஒரு 8 years ஆகிரும். ஸோ ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கு 8 lakhs வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலி இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு நானும் குக் ஆக போகிறேன், எனக்கு வந்து இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து நேவிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஷிப்பில் வந்து ஒரு குக்காக ஜாயின் பண்ண போகிறேன், நிறைய சம்பாதிக்கலாம், ப்ளஸ் வந்து நிறையா சாப்பிடலாம், டிஃப்ரெண்ட் ஃபுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே சீக்கிரம் வந்து குக் ஆகுங்க. நீங்கள் அப்படி ஆவிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஷிப்புக்கு நீங்கள் வேலைக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு போடுங்க. இந்த பயபுள்ளையை பார்த்து தான் நான் இன்றைக்கி குக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. All the best for your future. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay safe. Bye.